அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன். நம்ம வாழ்க்கையை நம்மளுடைய வாசிப்பின் மூலமாக, தெளிவான சிந்தனையின் மூலமாக, நல்ல பழக்க வழக்கங்களின் மூலமாக, நல்ல வாழ்வியல் முறைகளின் மூலமாக இந்த நாளை இனிய நாளாக மாற்றிவிட மாட்டோமா என்கிற மிகப்பெரிய முயற்சி தான் இந்த நிகழ்ச்சியினுடைய மாபெரும் நோக்கம்னே சொல்லலாம். அதனால் சார், நல்ல பழக்க வழக்கங்களின் மூலமாக சார், இந்த விவேகானந்தன் படத்தில் ஒரு காட்சி வரும். அவர் பெட்டிக்கடையில் நிற்பார். அப்போ தாடி பாலாஜி வருவாங்க. வந்துட்டு என் உடம்புல இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை தொடர்ந்து அவர் உடம்புல ஏகப்பட்ட பிரச்சனையை சொல்லிகிட்டே வருவார். ஒரு மருந்துல எல்லாம் தீரணும் அப்படின்னு வரல. இன்னைக்கு எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் அதுதான். என் வாழ்க்கையில் அவ்வளவு பிரச்சனைங்க. வீட்டில் பிரச்சனை, ஆஃபீஸில் பிரச்சனை, வெளியே போனால் பிரச்சனையா இருக்குங்க. என் வாழ்க்கை அப்படி முன்னேறிடணும், என் வாழ்க்கை அப்படி உடனே அப்படி மாறிடணும், என் வாழ்க்கை உடனே சந்தோஷமா மாறிடணும், என் வாழ்க்கை நிம்மதியா இருக்கணும். ஏதாவது ஒரே ஒரு விஷயத்துல அப்படி ஒரு மாத்திரை மாதிரி ஒரு விஷயத்துல என் வாழ்க்கை மாறிடணும். அந்த ஒரு விஷயம் என்னன்னு சொல்லுங்க அப்படின்னா, உங்கள் வாழ்க்கை மாற வேண்டும் என்றால், உங்கள் வாழ்க்கை செம்மைப்பட வேண்டும் என்றால், உங்கள் வாழ்க்கை நிரந்தரமாக நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் எது பாருன்னா ஒழுக்கங்க. ஒழுக்கம். நம்ம வாழ்க்கையில ஒழுக்கத்தை கடைபிடித்தாலே நிம்மதியாக வாழ்ந்துடலாம். ஒழுக்கத்தை கடைபிடித்தாலே மிகப்பெரிய பிரச்சனைகள் இருந்து தவிர்க்கலாம். ஒழுக்கத்தை கடைபிடித்தாலே நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய மாறுதல்களை உருவாக்கலாம். இதை கன்ஃபியூசியஸ் சொல்றாருங்க. நாம சொல்ல, கன்ஃபியூசியஸ் சொல்றாரு. நீ அறிவாளியாக இருந்தால் உனக்கு குழப்பம் வராது, நீ தைரியசாலியாக இருந்தால் உனக்கு அச்சம் வராது, நீ ஒழுக்கத்தோடு இருந்தால் உன் வாழ்க்கையில் துன்பம் வராதுன்னாரு கன்ஃபியூசியஸ். எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை பாருங்களேன். அறிவாளியா இருக்கிறது ரொம்ப முக்கியமாப்பா, அல்லது வீரனா இருக்கிறது ரொம்ப முக்கியமாப்பான்னா, இது ரெண்டையும் விட ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா ஒழுக்கத்தோட வாழ்றதுங்க. பிரச்சனை வராது, நிம்மதியா வாழ்ந்துட்டு போலாம். இன்னைக்கு இந்த 2K கிட்ஸ் அல்லது இந்த தலைமுறை, இந்த வளர்ந்து வரக்கூடிய தலைமுறை கிட்ட ஒழுக்கத்தை பத்தி சொன்னா சிரிக்கிறான் அவன். கோ வித் த ஃப்ளோ பிரதர் அப்படின்றான். கோ வித் த ஃப்ளோ. சார், ஒழுக்கன்றதுல நீங்க ஒன்று வச்சுக்கிறீங்க, நாங்க ஒன்று வச்சுப்போங்க. ஒழுக்கன்றது காலத்துக்கு ஏற்றார் போல மாறுதுங்க. ஒழுக்கன்றது இப்படி மாறிடுங்க. இதெல்லாமே ஒரு வகையாக நாம் வாழ அல்லது வாழ முடியாத, ஒழுக்கத்தோடு வாழ முடியாதவர்கள் சொல்லக்கூடிய காரணங்களாகத்தாங்க இருக்கு. இந்த ஒழுக்கம்ன்றது மாறிக்கிட்டே வருங்க. ஒழுக்கம்ன்றது நீங்கள் சொல்கிறதெல்லாம் கிடையாதுங்க. இப்படி ஏன் வாழணும் இப்படிலாம் கேட்குறோம்ல, இது ஒழுக்கத்தை பின்பற்ற முடியாதவர்கள் சொல்லக்கூடிய மாயமான ஒரு காரணங்கள். உடனடி தேவைக்கும், நல்லா கேட்டுக்கங்க, உடனடி தேவைக்கும் உண்மையான தேவைக்கும் இடையேயான உங்கள் பொறுப்பு தான் ஒழுக்கம். உடனடி தேவைப்பா அல்லது உண்மையான தேவை. உண்மையான தேவை என்ன? ஆரோக்கியம், வாழ்க்கையில் நிம்மதி, வாழ்க்கையில் சந்தோஷம். இதுக்கெல்லாம் வேணும்னா ஒழுக்கத்தோடு வாழணுங்க. சில பேர் சொல்லுவாங்க, ஒழுக்கன்ற பேரில் எங்களுடைய சுதந்திரங்கள் பறிக்கப்படுது, ஒழுக்கன்ற பேரில் எங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற்றப்பட முடியாமல் இருக்கு, வயசு போயிடுதுங்க, நான் ஏங்க ஒழுக்கமாக இருக்கணும், 10 வருஷம் கழிச்சு நான் ஒழுக்கமாக இருந்து என்னங்க ஆக போகுது, இப்படியெல்லாம் கேட்கக்கூடிய சமூகத்துக்கு வந்துட்டோமே, சுதந்திரம் போயிடுச்சுன்றானே, ஐ நீட் டு பிலீவ் வித் ஃப்ரீடம்ன்றானே. இன்னைக்கு சொல்றேன் பாருங்க, ஒழுக்கத்தோடு நீங்கள் இருந்தால் மட்டும்தான் உங்களால் சுதந்திரமாக பறக்க முடியும். சார், ஒரு பையன் போய் அப்பா கிட்ட கேட்குறான், அப்பா எப்பா பாரு எதுக்குப்பா ஒழுக்கத்தோடு இருன்ற, ஏன் ஒழுக்கமா இருன்ற, எடுத்து பொருளை வெயின்ற, படின்ற, கெட்ட பழக்கங்களை பழகிக்காதன்ற, இவனோட சேரு இவனோட சேராதன்ற, எப்ப பார்த்தாலும் ஒழுக்கமா இரு, டிசிப்ளின்றியே ஏன் பான்னா? அவங்க அப்பால வா பட்டம் விட போகுமான்னு கேட்டாரு. சம்பந்தமே இல்லாம கேட்டாரு, பட்டம் விட போகுமான்னாரு. அந்த பையன் கேட்டா, நான் உன்கிட்ட என்ன கேட்குறேன், நீ என்ன சொல்ற, வா பட்டம் விட போவோன்னு பட்டம் விட போனார். இப்போ நூலில் அந்த பட்டத்தை கட்டி மேலே பறக்க விட்டாரு. அந்த பட்டம் நல்லா பறந்துச்சு. இப்போ இந்த அப்பா பையன்கிட்ட கேட்டாரு, அந்த பட்டம் மேலே பறக்குது இல்லை, எதனால் பறக்குதுன்னு. காத்தடிக்குது, பறக்குது. அந்த பட்டத்துக்கு திறமை இருக்கு, பறக்குது. பட்டத்தை அப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, பறக்குது. இவர் சொன்னார், இல்லை அது எல்லாம் இருந்தாலும் கூட இந்த நூல் இருக்கு பார்த்தியா, இந்த நூல்னால தான் அது பறக்குது அப்படின்னாரு. அவன் சொன்னா, எப்பா நூல் அதை கட்டுப்படுத்திட்டு இருக்கு, நூல் அதை பறக்க விடாம நீ அதை பிடிச்சிட்டு இருக்க பார்த்தியா, நூல் அதை கட்டுப்படுத்துற, பறக்கிறத நீ கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கப்பா, நீ பிடிச்சிக்கிட்டு இருக்கப்பா, அதனால அது பறக்கல. பட்டம் டிசைன் அப்படி பண்ணியிருக்காங்க, காற்று அப்படி அடிக்கிறதுனால அது பறக்குதே தவிர நூல்னால அது பறக்கலைன்னு இவன் சொல்றான். இவர் சொல்றாரு, இல்லப்பா அது நூல்னால தான்ப்பா பறக்குதுன்னு. ஒரு கட்டத்தில் அவர் அதை புரிய வைக்கிறதுக்காக அந்த நூலை இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்திரிக்கோள் இடத்துல நூலை கட் பண்ணி விட்டார். இப்போ நூலை கட் பண்ணோடனையும் அந்த பட்டம் சுதந்திரமாக பறக்க ஆரம்பிச்சிருச்சா, அப்படி மேலே 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 போகுது. இவன் சொன்னான்,
பாத்தியா இப்போ எவ்வளோ சுதந்திரமா பறக்குது பாத்தியா, எவ்வளோ மேலே மேலே போகுது பாத்தியா, இந்த நூல் அதை பிடிச்சிட்டு இருந்துச்சுப்பா, இப்போ பாரு அது எவ்வளோ சுதந்திரமா பறக்குதுன்னு. இப்போ நல்லா பாடுறான்னார். மேலே மேலே போன பட்டம் அதால் பறக்க முடியல சார். திரும்ப கீழே 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 வந்து ஒரு சாக்கடைக்குள்ளே போய் விழுந்துச்சு. ஒரு சாக்கடைக்குள்ளே போய் விழுந்துச்சு. இப்போ அந்த அப்பா சொன்னார், இந்த நூல் தாண்டா தங்கம், ஒழுக்கம், நூல் தான் ஒழுக்கம். நீ தொடர்ந்து பறக்க வேண்டுமென்றால், தொடர்ந்து நீ மேலேயே இருக்க வேண்டுமென்றால், தொடர்ந்து மற்றவர்களை விட நீ உயரமாக இருக்க வேண்டுமென்றால், உன்னிடம் ஒழுக்கம், கட்டுப்பாடு என்கிற அந்த நூல் உன்னை பிடித்து கொண்டிருந்தால் மட்டும்தான் நீ உயர 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 தொடர்ந்து பறக்க முடியும். நான் சுதந்திரமாக செல்கிறேன் என்று சொல்லி நூலை அத்துக்கொண்டு சென்றால் அது மேலே பறப்பது போல் தோன்றினாலும், சுதந்திரமாக இருப்பது போல் தோன்றினாலும் அது பின்னால் சாக்கடைக்குள் வந்து விழும் அப்படின்றத ரொம்ப அழகா கற்றுக் கொடுத்துருக்கிறார். விவேகானந்தர் சொல்றாருங்க, உலகம் வேண்டுவது ஒழுக்கம் தான், சுய ஒழுக்கம் தான் உலகம் வேண்டுவதுன்னு. சுயநலம் என்பது தீ ஒழுக்கம், பொதுநலம் என்பது நல்லொழுக்கம்னு விவேகானந்தர். ஒழுக்கம், இந்த நூல் எப்படி ஒரு பட்டத்தை பிடித்து கொண்டு இருக்கிறதோ அப்படி ஒழுக்கம் தான் இந்த வாழ்க்கையை பிடித்து. அதனால தாங்க வள்ளுவர் ஒரு படி மேலே போய் சொன்னாரு, ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும்னு. உயிரை விட இந்த உலகத்துல பெருசுன்னாருங்க ஒழுக்கம். ஒழுக்கத்தோடு ஒருவன் வாழும்போது மட்டும்தான் தொடர்ந்து மேலே இருக்க முடியும். எத்தனை பேரை சார் நம்ம பார்த்துருக்கோம், எவ்வளவு பெரிய மனிதர்களை பார்த்துருக்கோம், எவ்வளோ பெரிய புகழின் உச்சத்தில் இருந்தவங்களை பார்த்துருக்கோம், எவ்வளவு புகழினுடைய மேன்மையில் இருந்த மனிதர்கள் ஒழுக்கம் இல்லாத காரணத்தினால எவ்வளவு கீழே விழுந்த மனிதர்களை பார்த்துருக்கோமே. அந்த நூலை அத்ததுக்கப்புறம் அவங்களால மேலே பறக்க முடியாமல் கீழே விழுந்தவர்களை பார்த்துருக்கோமே. அதே சமயம் ஒழுக்கத்தோடு இருந்தவர்கள், ஒழுக்கத்தை தன்னுடைய வாழ்க்கையினுடைய முக்கிய சாரமாக கடைபிடித்தவர்கள் எத்தனை தூரம் நீண்டு பயணிச்சிருக்காங்க. நம்மளால என்ன தெரியுமா சார் பண்றோம், காரணம் சொல்லிக்கிறோம். ஒழுக்கமின்மையா இருக்கிறதுக்கு காரணம் சொல்லிக்கிறோம். 11 மணிக்கு ஞாயிற்றுக்கிழமை எந்திரிச்சிட்டு சண்டே தானே, சண்டேனா ரிலாக்ஸ் அப்படி ஒரு காரணம் சொல்லிக்கிறோம்ல. ஏன் சார் சண்டே 6 மணிக்கு எந்திரிக்க கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? சண்டே வந்து உடற்பயிற்சி செய்யக்கூடாதுன்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? அல்லது சண்டே வந்து இப்படி தான் இருக்கணும்னு ஏதாவது ரூல்ஸ் இருக்கா? நம்ம ஏதாவது ஒரு தளர்த்திக்கிறோம்ல. எனக்கு வாரம் பூரா ப்ரெஷர், அதனால் நான் மது அருந்துறேன் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் நம்மளா சொல்லிக்கிறோம்ல. இது எல்லாமே நாம் ஒழுக்கமின்மையோடு இருப்பதற்கு நாம் சொல்லக்கூடிய காரணங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய கவலைகள்னால நான் குடிக்கிறேங்க, எனக்கு இந்த ஆஃபீஸில் இருக்கக்கூடிய டென்ஷன்னால நான் புகைப்பிடிக்கிறேங்க, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நாம் பண்ணக்கூடிய ஒழுக்கமின்மைக்கு நாம் காரணம் கற்பித்து கொண்டிருக்கிறோம். யார் அதை சரியான முறையில் கையாளுகிறானோ அவனால் மட்டும்தான் வேலை போக முடியும். சார், சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் 3 ஆசிரியர்களை நியமிக்கிறாங்க. அவங்களுடைய வேலை என்னன்னா, குற்றங்களை ஒவ்வொரு சதவீதமாக குறைச்சிக்கிட்டே வரணும். இப்போ ஒரு 6 மாதம் ஆகுது. 3 ஆசிரியர்களையும் நிப்பாட்டி நீங்கள் ஒவ்வொருத்தரும் எவ்வளவு குற்றங்களை குறைச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆசிரியர் சொன்னார், நான் நீதி நூட்கள் நிறையா சொன்னேன், போதனைகள் நிறையா பண்ணேன், அதனால் கிட்டத்தட்ட 20% குற்றங்களை நான் தவிர்த்துட்டேன் அப்படின்னு. 2வது ஆசிரியர் சொன்னார், நான் தண்டனைகளை அதிகப்படுத்தினேன், பனிஷ்மெண்ட் அதிகமாக கொடுத்தேன், அதனால் 30% குற்றங்களை குறைச்சிட்டேன்னு. 3வது ஆசிரியர் சொன்னார், நீங்கள் எவ்வளோ சதவீதம் குற்றங்களை குறைச்சிங்க? நான் 100% குற்றத்தையும் குறைச்சிட்டேன், என்கிட்ட இருந்த எந்த மாணவனும் குற்றமே செய்யறதில்லைன்னு. ஆச்சரியத்தோட பார்த்தாங்க. எப்படிங்க? நான் எல்லா மாணவனையும் சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலேருந்து அடல்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்லி அடுத்ததுக்கு மாற்றிட்டேன் அப்படின்னாரு, வேற எதுக்கு மாற்றிட்டேன் அப்படின்னாரு, அதாவது இந்த பெரியவங்க இருக்கக்கூடிய சிறைகளுக்கு மாற்றிட்டேன் அப்படின்னாரு. சரி, இப்படி தப்பித்து போகக்கூடிய எஸ்கேபிசம் மனநிலை இருக்குல்ல, அதுதான் நம்ம பண்ணுறோம். இன்றைக்கு நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்காமல் வாழ்க்கையை ஒழுக்கத்தோடு வாழ்கிறோமோ வாழ்க்கை பொன்னான வாழ்க்கையாக இருக்கும் சார். எலினான்னு ஒரு மிகப்பெரிய வயலினிஸ்ட் இருந்தார். அவர்கிட்ட அவர் ஒரு கச்சேரியில் அவர் வாசிக்கிறார் சார். மெஸ்மரைஸ் ஆகி உட்காந்துருக்காங்க அத்தனை பேரும். அவருடைய வாசிப்பு அத்தனை பேரையும் கட்டி போட்டிருக்கு. கண்ணில் கண்ணீர் பொங்க ஒரு ரசிகர் வந்து அவர் கும்பிட்டு நிற்கிறார். நான் உங்களை மாதிரி ஒரு வயலினிஸ்ட் ஆகணுங்க, நானும் இவ்வளவோ ப்ராக்டிஸ் பண்ணுறேன், ஆனால் உங்களை மாதிரி ஒரு வயலினிஸ்ட் ஆகணும் சார், நான் என்ன பண்ணணும்? என்ன வேணாலும் கொடுக்க தயார்ன்றார். என்ன வேணாலும் கொடுக்க தயார், இப்படி ஒரு வயலினிஸ்ட் ஆகிறதுக்கு நான் என்ன வேணாலும் கொடுக்க தயார். நான் கேட்டார், என்ன வேணாலும் கொடுக்க தயாரா? என்ன வேணாலும் கொடுக்க தயார் சார், எது வேணாலும் கொடுக்க தயார் சார். ஒரு நாளைக்கு உங்களால் 1 மணி நேரம் தர முடியுமான்னு. அவ்வளோதான், அவர் கேட்டது தான். ஒரு நாளைக்கு உங்களால் 1 மணி நேரம் தர முடியுமா? தினமும் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, வீட்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, உடல்நிலை சரியில்லைனாலும் சரி, முக்கியமான வேலைகள் எதுவாக இருந்தாலும் சரி, உங்களால் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் தர முடியுமான்னு. ஒரு யோசிச்சார், நல்லா இருந்தால் பண்ணிடலாம் சார் 1 மணி நேரம்ன்றது, எனக்கு வேலை இருந்துச்சுன்னா, இது இருந்துச்சுன்னா, அது இருந்துச்சுன்னான்னாரு.
இப்போ எலினா ரொம்ப சிரித்து கொண்டே சொன்னார், நான் தினமும் எனக்காக என்று 1 மணி நேரத்தை, சில நாட்களில் 2 மணி நேரத்தை, சில நாட்களில் 5 மணி நேரத்தை நான் வயலினோடையே என் வாழ்க்கையை கடத்தி கொண்டே இருந்தேன். இன்றைக்கு நான் இந்த கச்சேரியில் இன்றைக்கு வாசித்தது மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 20 வருடமாக இந்த வயலினுக்காகவே நான் அர்ப்பணித்த என் வாழ்க்கையின் வெளிப்பாட்டை தான் நீங்கள் இந்த கச்சேரியில் பார்த்தீர்கள்னு. இப்போ உங்களுடைய உயரம் எப்போ தெரியுமா தெரியும்? நீங்கள் வாழ்க்கையில் ஒழுக்கத்தோடு வாழ்ந்து வரும்போது, ஒரு விஷயத்தை தொடர்ந்து ஒழுக்கத்தோடு செய்து கொண்டு வரும்போது, ஒரு கட்டுப்பாட்டோடு இருக்கும்போது, எந்த விஷயத்திற்காகவும் நான் இதுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன் பான்ற ஒரு தெளிவோடு வாழும்போது இந்த வாழ்க்கை உங்களை சிகரங்களின் உச்சியில் கொண்டு போய் சேர்க்கும். இளையராஜா ஐயாவை பற்றி ஏஆர் ரகுமான் சார் சொன்னார், ஒரு காலகட்டத்தில் இந்த இசை உலகம் என்பது தீய பழக்கங்களின் வழிகளில் போய்கொண்டிருந்த போது இந்த இசை உலகத்தை ஒழுக்க நெறியோடு, ஒரு இறை பக்தியோடு, ஒரு ஆன்மீக சிந்தனையோடு அந்த மியூசிக்கல் ட்ரூப் உட்காரக்கூடிய அந்த ரெக்கார்டிங் தியேட்டரை ஒரு கோவிலாக மதித்தவர் இளையராஜா சார். அதனால்தான் நான் அவரை வணங்குகிறேன்னு ஏஆர் ரகுமான் சார் இளையராஜா சார் பற்றி சொல்லியிருந்தார் ஒரு மேடையில். அப்படி அந்த 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 ஒழுக்கத்தோடு இருந்ததால் மட்டும்தான் இன்றைக்கும் அவரை இசை ஞானின்னு நம்ம கொண்டாடுறோம் இல்லையா? இப்படி நமக்கு பதவி வரும்போது, பணிவு வரும்போது, அதிகாரம் வரும்போது, புகழ் வரும்போது, பணம் வரும்போது யார் ஒழுக்கத்தோடு அதை கையாள்கிறார்களோ அவர்களுக்கு இந்த நாள் மட்டுமல்ல, எல்லா நாளும் இனிய நாள் தான். நன்றி, வணக்கம்.